இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டின்னர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துறாமா? எல்லோரும் நார்மலாக ப்ளைன் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பொரிச்ச மீன் தோசை யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்னோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக எப்பவும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி கல்ல தோசை ஊற்றிட்டு ஒரு முட்டை எடுத்து உடச்சி அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இது கூட நான் ஃப்ரெஷ்ஷாக பொரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். எல்லா பக்கத்துலேயும் ஒவ்வொரு பீசஸாக செய்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக வச்ச மீன் குழம்பு அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக ஆயில் உள்ள கொஞ்சம் ஆயில், வெளியில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒன் சைடு வேக வச்சு அப்படியே மாற்றி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு முருகலை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான பொரிச்ச மீன் தோசை ரெடி. என்னோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி வித்தியாசமான டின்னருக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.